ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு easysewingtamil. நான் உங்கள் மாரிஸ். நம்ம ஆரி ஒர்க்குக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் easysewingtamil சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நந்தினின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சோசியல் மீடியாஸில் இருக்கிற டிசைன்ஸை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ எப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவில் எந்த ஒரு பேஜ்லேயோ இல்லை கூகுள்லேயோ எதுலையாவது நமக்கு தேவையான பிக்சர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சிஸ்டமில் போட்டு பிரிண்ட் எடுத்தாலே நமக்கு இந்த மாதிரி சைஸில் கிடச்சிடும். நம்ம நெக் டிசைன் பண்ணோன்னா A4 ஷீட்லேயும், நம்ம ஸ்லீவில் பண்ணுறோன்னா A5லையும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் நெக் டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்மளாவே டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெக் லைன் மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். நெக் லைனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டிசைனுமே நம்மளாக வரைஞ்சி கண்டினியூஷனில் போட்டுக்கலாம். எதுவுமே நம்ம வரையணுன்றது அவசியம் இல்லை. ஒரு லேயருக்கு அப்புறம் ஒரு லேயர், ஒரு லேயருக்கு அப்புறம் ஒரு லேயர் நம்ம கண்டினியூஷனில் போட்டு இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் மட்டும் கண்டிப்பாக வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியும். அப்படி நம்ம இப்போ வரையணும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த பிக்சர்ஸ் மட்டும் வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்ததை வச்சு நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? நான் ஆல்ரெடி இந்த டிசைனை நான் இந்த மாதிரி தான் பண்ணினேன். கரெக்டாக அவங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. நான் இதில் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். பென்சில் வச்சு நான் கார்பன் ஷீட் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி நான் பேப்பர்ஸ் நம்ம இப்போ ட்ரேசிங் பேப்பர்ஸ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ப்ளவுஸ்லேயும் பண்ணிக்கலாம். நான் இதை பண்ணது ப்ளவுஸில் டேரெக்டாக ட்ரேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இதே ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ட்ரேசிங் பேப்பரில் எப்படி படம் வரையணுன்றதை போட்டிருக்கேன். இதை நீங்கள் அது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைனும் ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி தான் வரையணும். ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஈஸியாக வரையணும் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி வெள்ளை பேப்பரில் நமக்கு தேவையான பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் மட்டும் நம்ம தனியாக எங்கேயாவது வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ஒரு மாடல் நீங்கள் வரைஞ்சாலே போதும். இது எல்லாமே நாங்கள் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸோட டிசைன்ஸ் தான். எல்லாமே நாங்கள் ப்ளவுஸில் டிசைன் போடுறதுக்காக வரையப்பட்ட ட்ரேசிங் பேப்பர்ஸ் இது எல்லாமே. இப்போ நான் அந்த மயில் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப பெரிய மயில். இது நெக்கில் ஒன் சைடு மட்டும் வரும். அதாவது நமக்கு ரைட் சைடு முதுகில் ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் வரும். இந்த படம்லாம் நான் வரைகிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு ஒயிட் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு ஒயிட் பேப்பரில் எனக்கு தேவையான மாதிரி மயில் வரைஞ்சி, எனக்கு தேவையில்லாதெல்லாம் க்ராஸ் பண்ணி அழித்து என் தேவைக்கு நான் படம் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வச்சு நான் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இதில் பேப்பர் வச்சோன்னா நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம இதை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு படம் வரைய தெரியும்னா நம்ம குட்டி குட்டியாக நமக்கு எந்த மாதிரி தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த மாதிரி பேப்பர்ஸில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம ட்ரேசிங் பேப்பருக்கு கீழே வச்சு நம்ம படம் வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் பண்ணணும், நமக்கு ஸ்லீவ்ஸ் வேணும், ஸ்லீவ்ஸ்க்கு கொஞ்சம் குட்டியாக தான் வேணும் அப்படின்னா நமக்கு A5 எடுத்தோன்னே இந்த மாதிரி சின்ன சைஸாக வரும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு சிஸ்டமில் போட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான கார்பன் ஷீட்டு சைஸில் வச்சு நமக்கு துணியில் எந்த இடத்துல தேவையோ அதில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பின் பண்ணி நீங்கள் வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவில் இருக்கிற பிரிண்ட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் சிறுசாக இருக்குது அப்படின்னா
இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துட்டு நமக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத சொன்னோன்னா அவங்க வந்து சின்ன சைஸ் பிக்சர்ஸை கூட நமக்கு எந்த சைஸில் வேணுன்றதை டெவலப் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஸ்லீவுக்காக எடுத்திருக்கேன். நான் ஸ்லீவ் அங்கே படம் வரைஞ்சி நான் ஸ்லீவ் பண்ண போகிறேன். இதை ட்ரேசிங்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.